Hi all, welcome to day 14 of our phonics series. So in the video la ரெண்டு important terms பார்க்க போறோம். ஒன்னு வந்து phoneme, another one is grapheme. So இதுல வந்து இந்த phone, graph இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா Greek root word. So யூசுவலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ரூட் வேர்ட்ஸ் வச்சு நம்ம நிறைய பேஸ் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா சவுண்ட். ஃபோன்னா சவுண்டுன்னு மீனிங். ஸோ சவுண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், ஃபோன், டெலிஃபோன், ஃபோனிக்ஸ், மைக்ரோஃபோன் எல்லாமே சவுண்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபோனை வச்சு ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி கிராஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டு ரைட் ஆர் ட்ரா. ஸோ அது கிராஃப் வச்சு ஆட்டோகிராஃப், பயோகிராஃப், ஃபோட்டோகிராஃப், ஆட்டோபயோகிராஃப் அது எழுதுறது வரைகிறது அதை பேஸ் பண்ணி வர வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கிராஃப் ரூட் வேர்ட் வச்சு வரும். ஓகே. ஸோ இதில் இஎம்இ அப்படின்னு இது எதோ ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா ஸ்மாலஸ்ட் யூனிட், அதுதான் ஈம். இப்போ ஃபோனீம்னா என்னன்னா ஃபோன்னா சவுண்டு, ஈம்னா ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட். ஒரு வேர்டில் நிறைய சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு வேர்டை ரீட் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் எதுவோ அதை தான் ஃபோனீம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்டை ரெப்ரசென்ட் லெட்டராக எழுதுவோம் இல்லையா, அந்த லெட்டர் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்டை ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் பண்ணுற லெட்டர் தான் கிராஃபிக். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் கேன்னு அழுத்துங்க. இப்போ சவுண்ட் கேவோட சவுண்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து இது வந்து ஃபோனீம். அதோட கிராஃபிம்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா தட் சவுண்ட் இஸ் ரெப்ரசென்ட் பை லெட்டர் சி ஆஸ் இன் கேட், in letter K as in kite, and letter CK as in tick. CK, two letters together make the sound. So already நம்ம பார்த்திருக்கோம் 2 letters or 3 letters or 4 letters combined ஆகி ஒரு சிங்கிள் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். அது எல்லாமே வந்து கிராஃபிங் தான். ஸோ அந்த கிராஃபிங் எப்படி நேம் பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் லெட்டர் வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த லெட்டர் என்னன்னா மோனோகிராஃப். மோனோனா 1, மோனோகிராஃப்னு சொல்லலாம். அது நார்மலாக வந்து கிராஃபின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி 2 letters டுகெதர் சேர்ந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சிகே இதுவும் சேர்த்து இதே இந்த க சவுண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 2 letters சேர்ந்து ஒரு லெட்டர் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதால அந்த டைகிராஃப்னு சொல்லுவாங்க. டைனா 2, மோனோனா 1. அண்ட் தென் 3 letters டுகெதர் சேர்ந்து ஒரு சவுண்ட், ஐஜிஹெச் 3 letters சேர்ந்து ஐங்கிற சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட். ஸோ லைட். So, அப்போ 3 letters அதான் ட்ரைகிராஃப். அண்ட் தென் 4 letters சேர்ந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 4 letters சேர்ந்து ஒரே சவுண்ட் தான், அது இஸ் ஒன் கிராஃபிக். இந்த 4 letters சேர்ந்து இருக்கிறதால அதுக்கு பேர் குவாட் கிராஃப். ஸோ குவாட் மீன்ஸ் 4. குவாடிலேட்ரல் மேக்ஸில் பார்க்கணும் இல்லையா, 4 சைட்ஸ். குவாட் மீன்ஸ் 4. ஸோ அப்போ காட், ஆ ஏயுஜிஹெச் 3 4 சேர்ந்து ஆங்கிற சவுண்ட் தான் காட். ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபோனீம்ஸ் அண்ட் கிராஃபிம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டயக்ராஃப் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.